சக்தி, இளங்கோ பேசின தப்புதாம்மா. ஏதோ தெரியாம பேசிட்டான். எனக்காக இவனை மன்னிச்சிடுமா. எங்க அப்பாவை பத்தி இனி இவர் பேசவே கூடாது. மீறி பேசினாரு. என்னடா இது? அதான் சரிடா, நீ கிளம்பு போ. சக்திக்கு இவ்ளோ கோவம் வருமாப்பா? எங்க அப்பாவை பத்தி யார் தப்பா பேசினாலும் எங்களால் தாங்கிக்க முடியாது. எங்களுக்கும் சேர்த்துதான் அக்கா கொட்டி தீத்துட்டு போயிட்டாங்க. சக்தி, வீட்டுக்கு வந்த முதல் நாளே கோவமா இருக்கிறத பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்குமா. இனிமே இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. நீங்க இருக்கிறதையும் மறந்துட்டு நானும் கோவத்துல கத்திட்டேன். சாரி. சிவனேசன் தம்பி மேல இருக்கிற பாசம்தான் உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சிருக்கு. இதுல எந்த தப்பும் இல்லம்மா. சரி சரி, நீ சீக்கிரமா ரெடியாவு. எங்கம்மா போறோம்? அன்னைக்கு நீ என்ன பார்த்த இல்ல, அம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு தான் போறோம். நீங்க எல்லாரும் கிடைச்சிட்டா அம்மன் சந்நிதிக்கு வந்து அர்ச்சனை பண்றதா வேண்டிட்டு இருந்தேன். அதை நிறைவேற்றணும் இல்லையா? சீக்கிரமா கிளம்பு. நான் போய் திலீபனையும் நிலாவையும் ரெடி பண்றேன். சரியா? வாங்க. என்னம்மா, ரூம்ல வசதிகள் எல்லாம் சரியா இருக்கா? இல்ல வேற ஏதாவது இன்னும் செஞ்சு கொடுக்கணுமா? ஏதாவது குறைவா இருந்தா சொல்லுங்கம்மா, உடனே செஞ்சிடலாம். இல்ல, இதுவே போதும். வள்ளி, பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்க கிளம்பிட்ட? அம்மன் கோயிலுக்குங்க. நீங்களும் வாங்களேன், போயிட்டு வந்துடலாம். நான் வரலம்மா. பிள்ளைங்களுக்காக ஏற்கனவே கோயில் குளம்னு சுத்தியாச்சு. உடம்பு மனசு ரொம்ப களைச்சு போச்சு. இதுக்கு மேலே என்னால அலைய முடியாதுமா. நீ போயிட்டு வந்துரு. என்னங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து வேண்டுதல் நிறைவேற்றினா தானே நல்லது. என்ன தொந்தரவு பண்ணாதம்மா. யாராவது ஒருத்தர் போயிட்டு வந்தா போதும். போ, பிள்ளைங்களை கூட்டிட்டு போ. வாங்க, போயிட்டு வந்துடலாம். தம்பி, வண்டி எடுப்பா, கோயிலுக்கு போனோம். வாங்கம்மா, வாங்க போய் உட்காருங்க. ஹரிஷ், சாகணும்னு ஆசைப்படுறவங்கள விஷ ஊசி போட்டு கொன்னுடுவாங்களாமே. அந்த ஊசி உன்கிட்ட இருக்கா? எது கேக்குற பிரியா? இருந்தா என்ன கொன்னுடு. பிரியா, என்னாச்சு பிரியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு வாழவே பிடிக்கலடா. எதை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பா இருக்கு. யார பார்த்தாலும் அடிக்கணும்னு வெறி வருது. என்னால நார்மலாவே இருக்க முடியல. இவ்வளவு டிஸ்டர்ப் ஆகி பேசுற அளவுக்கு உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? அப்பாவோட பசங்க கிடைச்சிட்டாங்க. அதை விட பெரிய ப்ராப்ளம் வேற என்ன இருக்கு? அவங்க கடைசி வரைக்கும் கிடைக்கவே மாட்டாங்க. அப்பாவோட எல்லா சொத்தும் எனக்கு தான் நினைச்சேன். அப்பா வரும்போதெல்லாம் அவர் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சேன்.
ஆனா இப்ப அது எல்லாமே வேஸ்டா போச்சே. எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. கவலைப்படாத பிரியா, அங்கிள் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாரு. சமயம் வரப்ப அவர் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. இல்ல இல்ல, அதெல்லாம் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை. அவர் பசங்க கிடைக்காத வரைக்கும் நானும் அதை நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அதுக்கு சான்ஸே இல்ல. எந்த காலத்திலயும் அப்பா எங்களை ஏத்துக்கவே போறதில்ல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எங்களோட ரகசியமா வாழணும்னு அவர் முடிவே பண்ணிட்டாரு. இது உன் அசம்சனா கூட இருக்கலாம்ல பிரியா. அவரோட மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருச்சு ஹரிஷ், தெரிஞ்சிருச்சு. அவரோட ஃப்ரெண்டு பொண்ணுன்னு சொல்லி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். அதுக்கே அவர் தயாரா இல்ல. தான் பொண்ணுன்னு எப்படி ஒத்துப்பாரு? சொத்து போச்சுன்னா கூட சண்டை போட்டு வாங்கிக்கலாம். ஆனா இவரோட பொண்ணுன்னு அங்கீகாரம் கிடைக்கலனா அம்மாவும் நானும் இவ்ளோ காலம் கஷ்டப்பட்டதுக்கே என்ன யூஸ்? நீ சொன்னதே கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன் பிரியா. இத்தனை வருஷமா இந்த லைஃபுக்கு நீங்க பழகிட்டீங்கல்ல, இதே நீங்க கன்டினியூ பண்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? கல்யாணம் வரப்பதான் அப்பாங்கிற ஒரு கேள்வி வரும். நான் அது ஒரு விஷயமாவே எடுத்துக்கலையே. இல்ல ஹரிஷ், இல்ல. இப்ப நான் பேசுறது அம்மாக்காகவோ இல்ல உனக்காகவோ இல்ல, எனக்காக. ஒரு வப்பாட்டியோட பொண்ணுங்கிற அடையாளத்தோட இனிமே என்னால வாழ முடியாது. அந்த குடும்பத்தோட இருக்கிற வரைக்கும் தானே நான் ஏத்துக்க யோசிப்பாரு. அந்த குடும்பத்துல இருந்து அம்மா அப்பா பிள்ளைங்கன்னு எல்லாரையும் பிரிச்சுட்டா அப்பா அவர் என்கிட்ட தானே வந்தாகணும். அந்த வேலையை தான் நான் செய்ய போறேன். அது முடியுமா பிரியா? பெத்தவங்களும் பிள்ளைங்களும் இப்பதானே சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள இமோஷனல் பைண்டிங் இன்னும் வந்திருக்காது. நெருக்கமான உறவை பிரிக்கிறது தான் கஷ்டம். இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் அதை உடைச்சு காட்டுறேன். தம்பி, என்னங்கம்மா? தட்சிணாமூர்த்திங்கிற ஒரு வீடு. வேலு, ஐயா, அந்த அம்மா உள்ள அனுப்பு. இந்தாப்பா, நீ கிளம்பு. வாங்கம்மா. வாங்கம்மா, உட்காருங்க. வணக்கங்க. வணக்கம்மா, உட்காருங்க. வேலு, ஐயா, குடிக்க ஏதாவது கொடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. எங்க வீட்டுல மத்தவங்களெல்லாம் காணோம்? எல்லாம் பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. பிள்ளைங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்காத? சிவநேசம் பிள்ளைங்களை அப்படி வளர்த்தான் இப்படி வளர்த்தான்னு தலையில தூக்கி வச்சு ஆண்டவங்க தானே நீங்க. இப்படி நடந்துச்சேன்னு நீங்க வருத்தப்பட்டு தானே இருப்பீங்க. ஒரு வகையில நீங்க சொல்றது உண்மைதான். இருந்தாலும் பிள்ளைங்க பெத்தவங்களோட வந்து சேர்றத யாரும் வேண்டான்னு நினைக்க மாட்டாங்க இல்லைங்களா? உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நாங்க ஏத்துக்கணும் இல்லைங்களா? எது எப்படியோங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்படியே சக்தியோட கல்யாணத்தையும் பேசிடலான்னு எனக்கு தோணுச்சு. இந்த சமயத்துல இத பத்தி பேசுறது சரியா தப்பான்னு கூட நான் யோசிக்கல. நல்ல விஷயத்தை தள்ளி போட வேண்டாமேன்னு உடனே புறப்பட்டு வந்துட்டேன். என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி நான் இன்னும் யோசிக்கவே இல்லையே. அவ மேல உங்களுக்கு என்ன மாக்குற? நீங்க பேசுறது எனக்கு புரியலீங்க. சக்திக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் நிச்சயமாகி மண்டபம் வரைக்கும் வந்து அது நின்று போனது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ளை அழைப்புக்கு நீங்களும் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை.
சக்திக்கு உங்க பையனுக்கு நிச்சயம் பண்ணப்போ அவ ஆட்டோக்காரன் சிவனேசனுடைய பொண்ணு. ஆனா இப்போ கோட்டீஸ்வரன் தட்சிணாமூர்த்தியோட பொண்ணு. ஆமா, என்கிட்ட வந்து பொண்ணு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? யாருக்கிட்ட சம்பந்தம் பேசுறோன்னு ஒரு தராதரம் வேணாமா? எத்தனை தலைமுறைக்கு உழைச்சாலும் சரி, உங்களால எங்களுக்கு சரிசமமா வர முடியாது. அப்புறம் எந்த தைரியத்துல பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க? ஒரு ஆட்டோக்காரனோட சம்பந்தம் பேசின குடும்பத்துல என் பொண்ணை கட்டி கொடுக்க நான் தயாரா இல்லை. என் வசதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த இடத்துல தான் சக்திக்கு நான் மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைப்பேன். உங்க வசதிக்கேத்த இடத்த பார்க்கறது நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பிள்ளைங்களோட சந்தோஷம்னு ஒன்று இருக்குங்களே. சக்தி என் பிள்ளை லக்ஷ்மி மேல உயிரையே வச்சிருக்கா. என் பிள்ளையும் அப்படிதான். அவங்க விருப்பத்தையும் நாம கொஞ்சம் பார்க்கணும் இல்லைங்களா? அது எப்படிங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்க? வாய் கூசல உங்களுக்கு? அன்னைக்கு உங்க மாப்பிள்ளைக்கு ஆபத்து வந்ததும் இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னீங்களே, அப்ப பிள்ளைங்களோட விருப்பம் உங்களுக்கு முக்கியமா தெரியலையா? அன்னைக்கு மாறாத முடிவு இன்னைக்கு எப்படி மாறிச்சு? என் பணமும் வசதியும் தானே உங்க மனசை மாத்திருக்கு. ஏமா வேணான்னு தூக்கி எறிஞ்ச பொண்ண பொண்ணு கேட்டு ஆளுக்காளு வரீங்க? ஒரு நல்ல குடும்பத்து ஆளுங்க மாதிரி தெரியலையே. போதுங்க, போதும். எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேச வேண்டாம். பணத்தை பார்த்தோ வசதியை பார்த்தோ மயங்கி போற ஆளுங்க நாங்க இல்ல. சந்தர்ப்பம், சூழ்நிலை, ராசி சரியில்லை, அது இதுன்னு என் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். இப்போ பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நான் தெளிவாயிட்டேன். அது நீங்க தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. எல்லாத்துக்கும் மேல இது உங்க பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். மண்டபம் வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்னு போன கல்யாணம் நடக்காதுன்னு மிரட்டுறீங்களா? உங்க பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருந்தாலும் பரவாயில்ல, அதை அறுத்து எரிஞ்சிட்டு அவளுக்கு வேற ஒரு கல்யாணத்தை நான் பண்ணி வச்சிருப்பேன். அதுக்கு ஏத்த மாதிரி என் பொண்ணு மனசையும் நான் மாத்திருப்பேன். பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விட உங்க கௌரவம், அந்தஸ்து தான் நீங்க முக்கியம்னு நினைக்கிறீங்க. உங்களை சரியா புரிஞ்சிக்காம நான் இங்க வந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம். கல்யாணங்கிறது சக்தியோட எதிர்கால வாழ்க்கை. அவ வாழ்க்கையில சிவனேசன் சம்பந்தப்பட்ட எந்த அடையாளமும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க பையனை சக்தி காதலிச்சிருந்தாலும் அவன் சிவனேசன் செலக்ட் பண்ண மாப்பிள்ள. அவனை பார்க்கறப்பெல்லாம் அவளுக்கு சிவனேசன் ஞாபகம் தான் வரும். அந்த ஒரு காரணத்துக்காகவே உங்க பிள்ளைய நான் மாப்பிள்ளையா ஏத்துக்க முடியாது. நீங்க இந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர்றது இதுவே கடைசியா இருக்கட்டும்.
வருஷம் கழிச்சு பெத்த அம்மாவை பார்த்துட்டோங்கிற உணர்வே உனக்கு வரலையா? அப்ப இருந்த சூழ்நிலை அப்படிமா? ஏற்கனவே